பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இறைவாக்கில் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் இருக்கிற போதே, உன் தாயின் கருவில் நீ இருக்கிற போதே நான் உன்னை பார்த்த தெய்வனாய் இருக்கிறேன். உன் தாயின் வயிற்றில் நீ உருவாக முன்பே நான் உன்னை அறிந்த தெய்வனாய் இருக்கிறேன். பாருங்க, அப்பா அம்மா கூட நாம் வயிற்றில் இருக்கிற போது நம்மை பார்க்க இயலாது. நாம் எப்படி வளர்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இறை வார்த்தை சொல்லுகிறது, உன் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நான் உன்னை அறிந்த தேவனாய் இருக்கிறேன். கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை நீர் கவனித்தீரே. கடவுள் தாயின் வயிற்றில் நாம் வளர்கிற போதே நம் மீது அன்பு கொண்டார், நம்மை கவனித்திருக்கிறார். பாடுவோம். கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. ஆண்டவர் இயேசுவை உற்று பார்ப்போம். இந்த தேவன் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார், மீன்ஸ் உன்னை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார், எஸ் நம்மை எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறார், நம்மை எல்லாம் அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம் நடப்பதும், நாம் படுப்பதும், நாம் இயங்குவதும், நாம் செய்வதும், நாம் பேசுவதும் எல்லாம் அறிந்த தேவனாய் இருக்கிறார். உன் நிலை இந்த தேவனுக்கு புரியும். இந்த நிமிடத்திலே என்ன துக்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு நீ வந்திருக்கிறாய் என்பதை இந்த தேவனுக்கு புரியும். ஏனென்றால் அவர் உன் மனதை, உள்ளத்தை பார்க்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறார். நம் தேவன் முகத்தை பார்க்கக்கூடிய கடவுள் அல்ல, முகத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய கடவுள் அல்ல. மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், நானோ உன் உள்ளத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் உன் உள்ளத்தை அறிவார், உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை, வேதனையை அறிவார். கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கிற தேவனாக இருக்கிறார், அண்ட சராசரங்களை எல்லாம் பார்க்கிற தேவனாக இருக்கிறார்.
அவருடைய பார்வையிலே நீ தப்பிக்க முடியாது. அவருடைய பார்வையிலே நீ விலகி நிற்க முடியாது. கடவுள் உன்னை பார்க்கிறார். கடவுள் நம்மை பார்க்கிறார். ஆய்ந்து அறிந்திருக்கிறார். மக்களுக்கு தெரியல உன் கஷ்டம், உன் பெற்றோருக்கு தெரியல உன்னுடைய வேதனை, உன் கணவனுக்கு புரியல உன்னுடைய துக்கம், உன்னுடைய மனைவிக்கு புரியல உன்னுடைய கஷ்டம், உன் பிள்ளைகளுக்கு தெரியல உன்னுடைய மனவேதனை. இவர்கள் உன் மனதை பார்க்காமல் போகலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ யார் என எனக்கு தெரியும், உன் வேதனை என்னவென்று எனக்கு புரியும், உன் கஷ்டம் என்னவென்று எனக்கு தெரியும், உன் நிலை எனக்கு புரியும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய கடவுள் இங்க இருக்கிறார். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கூடிய கடவுள் இங்க இருக்கிறார். நம்ம யார் புரிந்து கொள்கிறார்களோ, நம்ம யார் அறிந்து கொள்கிறார்களோ, நம்முடைய கஷ்டம் யாருக்கு புரிகிறதோ அவர்களிடம் தான் நம்முடைய கஷ்டத்தை சொல்லுவோம். அவர்களிடம் தான் நம்முடைய வேதனையை கொட்டுவோம். நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நாம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லுவதில்லை. நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நம்முடைய வேதனையை சொல்லுவதில்லை. நம்முடைய கஷ்டத்தை அலட்சியப்படுத்துகிறவரிடம் நம்முடைய கஷ்டத்தை சொல்லுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அறிகிறேன், ஆய்ந்து அறிந்து நிற்கிறேன். அமருவோம் ஒரு நிமிடம். இந்த தேவனிடம், ஆண்டவர் இயேசுவிடம் உங்க மனசுல சுமந்து வந்திருக்கக்கூடிய, உங்க மனதில் தாங்கி வந்திருக்கக்கூடிய பாரங்கள், வேதனைகள், ஏதோ அந்த ஆண்டவர்கிட்ட கொட்டிட்டு போகணும், இந்த ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு போகணும், என் மனசை நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகணும், இந்த மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை நான் இறக்கி விட்டு போகணும் என்று மனதிலே சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த பாரங்களை எல்லாம் சற்று நேரம் ஆண்டவருடைய கரத்தில் இறக்கி வைப்போம். ஏன்னா இயேசு சொல்கிறார், நான் உன்னை அறிந்த தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். ஐ நோ யூ, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ. சற்று நேரம் ஆண்டவரை பார்த்து நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எடுத்து சொல்லுவோம். நாம் வேடிக்கை பார்ப்பதற்காக வரல, பராக்கு பார்ப்பதற்காக வரவில்லை, சும்மா இருந்துட்டு போகணும் என்பதற்காக வரவில்லை. ஆண்டோடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்போம். குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு சமாதானம் இல்லாமல், அன்பு இல்லாமல், ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லாமல், யாருமே எனக்கு இல்லையே என்கின்ற ஒரு தனிமை, துக்கம் அப்படியாக வந்திருக்கக்கூடிய சகோதரி சகோதரியே, ஏதோ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன் நிலைமை எனக்கு புரிகிறது, நீ எந்த நிலையில இன்னைக்கு வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். கடன் தொல்லையினால், பண பிரச்சனைகளினால் என்ன செய்வது ஏது செய்வது தெரியாமல் வந்திருக்கக்கூடிய சகோதரி சகோதரியே, உன் நிலைமை எனக்கு புரிகிறது, உன் வேதனை எனக்கு புரிகிறது. வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிலைமை எனக்கு புரிகிறது. பலவிதமான நோய்களோடு வியாதிகளோடு வந்திருக்கக்கூடிய பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்க்கிறேன், கவனிக்கிறேன், ஆய்ந்து அறிந்திருக்கிறேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே வந்திருக்கிற உன்னை நான் அறிகிற தெய்வனாய், அறிந்திருக்கிற தெய்வனாய் இருக்கிறேன்.
ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் கஷ்டத்தை கவலையை ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஆண்டவர், நீங்க இல்லாம எனக்கு யாரும் இல்லை. உம்முடைய கிருபை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. உம்முடைய தயவு இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. உம்முடைய துணை இல்லாமல் எனக்கு வேறு துணை இல்லை. உம்முடைய கரம் இல்லாமல் எனக்கு வேறு கரம் இல்லை. உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பாடுவோம், ஆண்டவரின் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. உம்முடைய உதவி மட்டும்தான் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மட்டும்தான் ஆண்டவரே. நான் நம்பியவர்கள் என்னை கைவிட்டார்கள். நான் அன்பு செய்தவர்கள் என்னை கைவிட்டிருக்கிறார்கள். உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் என்னை கைவிட்டார்கள். துன்பத்திலே உடன் இருப்பேன் என்று சொன்னவர்கள் கைவிட்டிருக்கிறார்கள். நான் தன்னந்தனியாய் இருக்கிறேன், தனி மரமாய் இருக்கிறேன். உதவிக்கென யாரும் இல்லை, அன்பு செய்வதற்கென யாரும் இல்லை. உம்மை என்று எனக்கு யார் உண்டு இறைவா? உம்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. பாடுவோம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோப்பின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும்,
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நன்றி ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை தூற்றினாலும், யார் எங்களை ஏமாற்றினாலும், யார் எங்களை புரிந்து கொள்ளாமல் போனாலும், யார் எங்களை அன்பு செய்யாமல் போனாலும், ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களோடு இருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம். நன்றி. உம்முடைய கரம் எங்களை பற்றி பிடித்திருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஆபத்தான நேரத்தில் எங்களுடைய அருகாமையில் நீ இருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி. இந்த உலகம் எங்களை பிரிந்து, இந்த உலகம் எங்களை விட்டு விலகினாலும் நீர் எம்மோடு இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே. Thank you Jesus. 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 Praise the Lord. 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 Hallelujah. 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 இன்றைய முதல் வாசகம், திருப்பலிக்கு நாம் படிக்கக்கூடிய முதல் வாசகம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. இதை நாம் கொஞ்சம் தியானிப்போம். தியானித்து இறை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். ரெண்டு கொரிந்தியர் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இறை வாசியுங்கள். சகோதர சகோதரிகளே, பவுலடியார் கொரிந்து நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றார். என்ன சொல்றாரு? சகோதர சகோதரிகளே, கொரிந்து நாட்டு மக்களை பார்த்து சொல்றார், சகோதர சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். மாசிதோனியா என்பது, மாசிதோனியா திருச்சபை என்பது என்ன அப்படின்னா, பிலிப்பு திருச்சபை, தெசலோனிக்கிய திருச்சபை, இதெல்லாம் மாசிதோனிய திருச்சபை. இதெல்லாம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சபைகள். அந்த திருச்சபையை கடவுள் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கொரிந்து நாட்டு திருச்சபை கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2வது வசனம், அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். அந்த மாசிதோனிய திருச்சபைக்கு இன்னல்கள் வந்துச்சு, கடுமையா சோதிக்கப்பட்டாங்க, நிறைய துன்பப்பட்டாங்க. இயேசு ஏத்துக்கிட்டதுனால நிறைய துன்பப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள், அல்லலுற்றார்கள். ஆனால் அவர்கள் சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் எப்படி இருந்தாங்களாம்? மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். கஷ்டம் வருது, துன்பம் வருது, பிரச்சனைகள் இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அங்க நிறைய பேர் சாகடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனாலும் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியா நிறைந்திருந்தார்கள். அடுத்து சொல்றார், அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் அவங்க ரொம்ப வசதியா இல்லை, ரொம்ப வளமையோடு இல்லை. அவர்கள், நாம தான் நினைக்கிறோம், வளமை வந்துருச்சுன்னா, செல்வாக்கு வந்துருச்சுன்னா, பணம் வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், சந்தோஷம் நிறைந்திருக்கும். ஆனா பவுலடியார் சொல்றாரு, அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், இன்னலுற்றார்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அடுத்த வாக்கியம் சொல்லுது, அவங்க மகிழ்ச்சியா இருந்ததுக்கு பணம் இருந்துச்சு இல்ல, சொத்து இருந்துச்சு இல்ல. என்ன சொல்றாரு? அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தார்கள். வறுமை இருந்துச்சு அவங்களுக்கு, பசி பட்டினி இருந்தது, அடுத்த வேளைக்கு உணவு இல்லை. ஆக வறுமையில் மூழ்கி இருந்தாலும் அவர்கள் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். யாருக்கு கொடுத்தாங்க? அவங்க ஏழைகள் தான், அவர்கள் வறுமையில் தான் வாடினார்கள். ஆனால் தங்களிடம் இருந்ததை வாரி வழங்கினார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, எருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அப்போது நிறைய துன்புறுத்தப்பட்டார்கள்.
அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு வாழ்வதற்கு வழி இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்க, இந்த மாசிதோனியாவில் இருந்த இந்த பிலிப்பு நகரத்தில் இருந்தவர்கள், தெசலோனிக்க நகரத்தில் இருந்தவங்க என்ன செய்தார்களாம், தாங்கள் வறுமையில் இருந்தாங்க, அவங்க பசியும் பட்டினியுமா இருந்தாங்க. ஆனாலும் கூட என்ன போல கிறிஸ்தவன் எருசலேமில் என்ன படுகிறான், துன்பப்படுகிறான். என்னை போல இயேசு கொண்டவன் அங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான், உணவு இல்லாமல் இருக்கிறான். எனவே அவர் என்ன செய்தார்களாம், தங்களுடைய வறுமையிலும் கூட அவர் என்ன செய்தார்கள், வாரி வழங்கினார்கள். யாருக்கு? எருசலேம் நகரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு, 3வது வசனம், அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன்? அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, கம்பல் பண்ணல, நான் உங்களை கட்டாயப்படுத்தல, நான் உங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லல. பவுலே சொல்றார், யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல. தீத்து அங்க இருந்தாரு, தீத்து கட்டாயப்படுத்தல. அவர்களாகவே அந்த மனுஷனுடைய, அந்த மக்களுடைய பிரச்சனையை கேள்விப்பட்டு அவர்களாகவே கொடுத்தார்கள், தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன்? அளவுக்கு மீறியே கொடுக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் இதை விட அதிகமாக கொடுக்கணும் என்று அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. பவுலடியே சொல்றார், நானே சாட்சி, நானே பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், அவர்கள் கொடுத்தார்கள். 4வது வசனம், இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நீங்க நடுவில் டிஸ்டர்ப் பண்ணீங்க, தெரியுதுங்களா? பிரியமானவர்களே, அந்த வசனம் ரொம்ப முக்கியமான 4வது வசனம். இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். என்ன அர்த்தம் அது? இறை பணியில், அறப்பணியில் நாங்களும் பங்கு பெற வேண்டும் என்று ரொம்பவும் வருந்தி கேட்டுக்கொண்டாகலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும், அந்த மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்களுடைய கஷ்டத்தில் நான் பங்கு பெற வேண்டும், அவருடைய துன்பத்தில் நான் பங்கு பெற வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பங்கு பெறும்போது வருந்தி கெஞ்சி, நான் உதவி செய்யணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கெஞ்சி கேட்டாங்களாம். நீங்க பவுலடியா கெஞ்சி கேட்கல, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா யார் கெஞ்சி கேட்டது? மக்கள், மாசிதோனியா மக்கள் கேட்டாங்க, எப்படியாவது நாங்க, எங்க கஷ்டம் இருக்கு, வறுமை இருக்கு, எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்கும் துன்பங்கள் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு உதவி செய்வதில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று வருந்தி கேட்டாங்க. வருத்தப்பட்டு இல்ல, வருந்தி, பெக்கிங், ரெக்வஸ்டிங், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பிரியமானவர்களுக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு எல்லாம் வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நம்மளால் கொடுக்க முடியும், நம்மளால அளிக்க முடியும், நம்மளால ஈகை செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். ஆனாலும் கூட நாம் அப்படி அல்ல. கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் கூட நாம் எல்லாம் கொடுப்பதற்கு தயங்குகிறோம். வசதி வாய்ப்பும் இருந்தும் கூட நாம் கொடுப்பதற்கு தயங்குகிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்றாரு? அவங்க இன்னலுற்றாங்களாம், சோதிக்கப்பட்டாங்களாம், வறுமையில மூழ்கி இருந்தாங்களாம். ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்ன சொன்னாங்களாம்? நாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். அடுத்து, நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக அவர்கள் தங்களையும் முதன்மையாக ஆண்டுக்கு அர்ப்பணித்தாங்க. பாருங்க, தங்க கிட்ட இந்த பணத்தை மட்டும் அவங்க கொடுக்கல, தங்க கிட்ட இந்த உடைமைகளை மட்டும் கொடுக்கல, தங்களையும் இருந்த உணவை மட்டும் கொடுக்கல, மாறாக யாரை கொடுத்தார்கள்? தங்களையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். சில சமயத்துல நம்மகிட்ட இருக்க பணத்தை கொடுத்துடுவோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துடுவோம், நம்மகிட்ட இருக்க உடைகளை கொடுத்துடுவோம், சில கை காசு கொடுத்துடுவோம். ஆனால் ஆலய பணிக்கு நாம் செய்ய மாட்டோம். we don't work. நற்செய்தி பணி அதெல்லாம் நான் செய்ய முடியாது.
கடவுளுடைய பணி அதெல்லாம் செய்ய முடியாது. ஆலய பணி அதெல்லாம் செய்ய முடியாது. ஃபாதரோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. மறைக்கல்வி ஆசைகளை அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்கன்ட்டு நான் கூவிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எங்களால் முடியாது. காணிக்க நன்கொடை அதெல்லாம் பண்ணிடும். ஆனால் ஒரு ஆலயத்தில் வந்து வேலை செய்யணும், அது எங்களால் முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடவுளிடம் தங்களையே அர்ப்பணித்தார்கள். அடுத்த வாக்கியம் பாருங்க. எனவே அடுத்த வசனம் இப்போ கொரிந்து மக்களை பார்த்து சொல்றாரு. இதெல்லாம் மாசிதோனிய மக்களுக்கு அவர்கிட்ட இருந்த பண்புகள் எல்லாம் சொல்லிட்டு இப்போ கொரிந்து நாட்டு மக்களை பார்த்து சொல்றாரு பவுலடியார். 7ஆம் வசனம், நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள். கொரிந்து நாட்டு மக்களை பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கு, கடவுள் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, வெரி குட். உங்ககிட்ட நாவன்மை இருக்கு, நீங்க நல்லா பேசுறீங்க, கடவுளை பத்தி நல்லா போதிக்கிறீங்க, கடவுள்கள் நல்லா ஜெபம் பண்றீங்க, இறைவார்த்தையெல்லாம் நீங்க பேசுறீங்க, நாவன்மை இருக்கிறது, வெரி குட். என்னென்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு, நாவன்மை இருக்கு. அடுத்து என்ன இருக்காம்? அறிவு. நீங்களாம் நல்ல அறிவாளிகள், நல்ல சிந்திக்கிறீங்க, உங்களிடம் அறிவும் இருக்கிறது, வெரி குட். அடுத்து என்ன இருக்கிறதாம்? பேர் ஆர்வம். நீங்கள் கடவுளுடைய காரியங்களில் பேரார்வம் இருக்கிறது, எங்கள் மீது நீங்க அன்பு கொண்டு இருக்கிறீங்க, நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க, வெரி குட். எல்லாம் ஆகிய அனைத்தும் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டே வருகிறது, எங்க மேல ரொம்ப பாசமாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். பவுலோட அப்படியே நாசுக்கா குத்துற, நல்ல கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, அறிவாளியா இருக்கிறீங்க, எங்க மேல அன்பெல்லாம் கொண்டு இருக்கிறீங்க, சரிதான், வெரி குட். அடுத்த வாக்கியத்தை சொல்றாரு, எங்கள் மேல் நீங்கள் அன்பு கொண்டு பெருகி கொண்டு வருகிறது, அதுபோல இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். எந்த அறப்பணி? எந்த அறப்பணியில் நீங்கள் முழுமையாக ஈடுபடணும்? இந்த மாசிதோனிய திருச்சபை செஞ்சாங்க இல்லையா, ஏழைகளுக்கு உதவி செய்வது, அதில் நீங்க முழுமையா ஈடுபட வேண்டும். இதுதான் இன்னைக்கு முதல் வாசகம். ரொம்ப ஷார்ட்டா என்ன தெரியுங்களா? இயேசு மேல அன்பு வச்சா மட்டும் போதாது, இயேசு பற்றி நாலேஜ் இருந்தா போதாது, பக்கம் பக்கமா பைபிள் படிச்சு அறிவு அப்படியே மனப்பாடமா தெரிஞ்சால் மட்டும் போதாது. பவுல் சொல்றாரு, நம்பிக்கை இருக்கு, நாவன்மை இருக்கு, உங்ககிட்ட வந்து அறிவு இருக்கு, ஆர்வம் இருக்கு, எங்க மேல அன்பும் இருக்கு, ஆனால் உங்களுக்கு யார் மீது அன்பு இல்லை? ஏழைகள் மீது அன்பு இல்லை, அடுத்தவனுடைய கஷ்டத்து மேல உங்களுக்கு அக்கறை இல்லை, அடுத்தவனுடைய கஷ்டத்தை தீர்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இல்லை, அதுவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ரொம்ப கஷ்டமான வாசகம். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அன்பு, நான் இயேசு மீது கொண்டிருக்கிற அன்பு உண்மை அப்படின்னா, இயேசுனுடைய அன்பு என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் இயேசு மீது கொண்டிருக்கிற அன்பு உண்மை என்றால், இயேசுனுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு எனக்கு தெரியணும். இயேசுனுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? எங்கே பசியா இருந்தா அவர் இறக்கப்பட்டார், எங்கே சாப்பாடு இல்லாமல் இருந்தா சாப்பாடு கொடுத்தார், எங்கே நோயுற்றுகளை பார்த்தா தொட்டார், சுகம் கொடுத்தார், கண்ணீரோடு வந்தவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தார், அந்த கைம்பெண்ணுடைய மகனை உயிர்ப்பித்து கொடுத்தார், இறந்து போன ஆசரை உயிர்ப்பித்து கொடுத்தார். எல்லாரும் பாவி பாவின்னு சொல்லி சக்கை ஒதுக்குனாங்க இல்லையா, அவனை அவன் வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னார். பாவிகளை நேசித்தார். அந்த விபச்சார பெண்ணை கல்லால் அடித்து சாகடிக்குன்னு சொல்லும்போது அந்த பெண்ணுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டார். இதுதான் ஜீசஸனுடைய அன்பு, இதுதான் இந்த தேவனுடைய அன்பு. நான் இந்த தேவனை அன்பு செய்கிறேன் என்றால் அந்த தேவனுடைய அன்பு எனக்குள் இருக்கணும், நான் அப்படிப்பட்டவனா மாறணும். வெறும் நான் ஜீசஸ் அன்பு பண்றேன், நான் இயேசு அன்பு செய்கிறேன், நான் கடவுளை அன்பு செய்கிறேன் சொல்லிட்டு இந்த ஜீசஸனுடைய அன்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரிவு, இந்த இரக்கம், இந்த கருணை, இந்த கரிசனை, ஏழைகள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டம், இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்முடைய அன்பு எல்லாம் ஒரு வேஷம்தான்.
கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்மை போல நான் அன்பு செய்யணும். மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆலய வழிபாடுகளில் பங்கெடுக்கக்கூடிய கிறிஸ்தவனாக மட்டும்தான் நான் இருக்கிறேன். என்னிடம் இருப்பதை நான் கொடுப்பதற்கு தயங்குகிறேன். ஏழைகள் மீது நாட்டம் இல்லாமல் இருக்கிறேன். கொடுக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் நீ கொடுத்திருந்தாலும் கூட நான் ரொம்ப சுயநலவாதியாக இருக்கிறேன். நான் எனக்கு என் இன்பம், என் மகிழ்ச்சி, என் சந்தோஷம், இப்படியாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். துன்பப்படுகிற மனிதர்களை பார்த்து எனக்கு இரக்கம் சுரக்கவில்லை. ஆண்டவரே, ஒரு மென்மையான உள்ளத்தை எனக்கு தாங்க. அன்பு கொண்ட, அக்கறை காட்டுகிற, பரிவு காட்டுகிற, இரக்கம் காட்டுகிற, கருணையை காட்டுகிற அந்த மனசை எனக்குள்ள தாங்க. உம்மை போல நான் வாழணும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும். பல சமயத்தில் இந்த உலகத்திலே நான் அன்பு செய்யப்படாமல் இருக்கிறேன். என் கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்கல. நான் துன்பப்படுவதை பார்த்து ஒதுங்கி போகிறார்கள். என் கஷ்டத்தில் உதவி செய்ய யாரும் வரவில்லை என்ற நிலைமையில கூட நாம் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே. காலமெல்லாம் அன்பு செய்ய உன்னோடு நான் இருக்கிறேன். பாடுவோம். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே, கலக்கம் ஏன் நெஞ்சமே. கலங்காதே என் நெஞ்சமே. இருளும் பொயிலும் உன்னை என்ன செய்திடும்? உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இருளோ புயலோ கடுமையான காற்றோ துன்பமோ வேதனையோ உங்களை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் அன்பும் அருளும் பொழியும் ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அவரை கடந்து, அவரை தாண்டி ஒன்றும் உனக்கு நடக்காது. இருள் சூழ்ந்த நிலைவோடு இருக்கலாம், புயல் வரக்கூடிய நிலையாக இருக்கலாம், ஆனாலும் கூட எத்தீங்கும் உன்னை அணுகாது. இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகையில் இருக்கையில் வாழ்வில் வீழ்ந்து வருந்த போது அவர் தோள் கொடுக்கிறார். தாழ்வில் வாடும் போது அவர் தயவு காட்டுகிறார். நம்பிக்கையோடு பாடுவோம். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகில் இருக்கையில். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகிருக்கையில். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார். தாழ்வில் வாடும் போது தயவு காட்டுவார். தயவு காட்டுவார் இயேசு, தயவு காட்டுவார். தயவு காட்டுவார் இயேசு, தயவு காட்டுவார். கலங்காதே என் நெஞ்சமே,
கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே கலங்காதே என் நெஞ்சமே. முழந்தாள் படியிடுவோம். பிரியமானவர்களே, கலங்கி போய் வந்திருக்கிறீர்களா? மனசுல ஏதோ கலக்கம், வேதனை, கவலை, வருத்தம். என்னை இப்படி நடந்துச்சு, என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே, என்னை இப்படி பண கஷ்டம், மன கஷ்டம் வந்துடுச்சு, இந்த வியாதி வந்துடுச்சு. கலங்கி போய் வந்திருக்கிறீர்களா? இயேசு சொல்கிறார், கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை வழி நடத்துவேன். ஏதோ என்னுடைய ஆசிரியை கொடுக்க போகிறேன், என்னுடைய துணை உனக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறேன். நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என்ற உறுதியை தருகிறேன். நீ வீழ்ந்து போக மாட்டாய், நீ அழிந்து போக மாட்டாய். உன்னை இந்த உலகத்தில் உன்னை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நான் உன்னை உயர்வான இடத்துல வைக்கிறேன், எல்லோரும் உன்னை பார்க்கக்கூடிய இடத்துல வைக்கிறேன். கலங்காதே, பயப்படாதே, அஞ்சாதே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். மாண்புய கீதம் பாடுவோம். மாண்புயர்யு அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துழித்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.